யார் மக்களிடம் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. முதலில் பணத்தை கையாளும் முறை சரியில்லாம் பணம் நம்மள்ட்ட போகுது. ஃபஸ்ட்டு பல் விளக்காமல் முகம் கழுவாம பணம் யாரும் எடுத்து கொடுக்கக்கூடாது. 4 பேர் பார்க்க பணம் எண்ணக்கூடாது. நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கிறதையும் யாரும் காட்டக்கூடாது. கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. பெண்கள் அந்த 3 நாள் தலை குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. பணத்தை பெட்டுக்கடி வைக்கக்கூடாது. பணத்தை தலைவணிகள் வைக்கக்கூடாது. பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது. பணத்தை பிட்பாயில் வைக்கக்கூடாது. கையில் இருந்தால் கடன் வந்துடும். காலில் ஆட்டிகிட்டு இருந்தால் கடன் வந்துடும். ஆச்சுங்களா? எண்ணெய் கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. பணம் வந்ததுக்கப்புறம் பணத்தை சாப நிவர்த்தி பண்ணி யூஸ் பண்ணணும். பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போனால் பணம் பெருகும். எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வேணால் கடன் கட்டலாம். எந்த நாளில் எந்த அசல் கட்டினா சீக்கிரம் கட்டலாம் என்பதை சொல்லி உங்களுக்கு ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு இறைசக்தி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது. 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.